Dear students, welcome to Shisa Academy. இன்னைக்கு நம்ம வந்து 10th social civicsல வந்து யூனிட் 2ல சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. First introduction. The central government is the supreme government in our country. சரிங்களா? Central government is the supreme governmentனா என்னது? அதுதான் ஒரு உச்சபட்ச அரசு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? The headquarter of the central government is at New Delhi. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? நியூ டெல்லியில் இருக்குது. அதனோட தலைமையகம். சரிங்களா? ஆர்டிகல்ஸ் 52 to 78 இன் பார்ட் 5 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டீல் வித் தி யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். அதாவது மத்திய அரசை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கிள். சரிங்களா? 52லேருந்து 78 வரைக்கும் இருக்குது. எங்கே? பார்ட் 5ல். எதில் இருக்குது? நம்மளோட இந்திய அரசியலமைப்பில் இருக்குது. சரிங்களா? ரைட்டு. The makers of the Indian Constitution, by giving due recognition to the vastness and plural character of our nation, have provided a federal arrangement for her governance. அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை உருவாக்குனாங்க இல்லைங்களா தலைவர்கள்? யார் உருவாக்குனா? ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்கள். இந்தியன் கான்ஸ்டியூஷன் அம்பேத்கர். சரிங்களா? டிராஃப்டிங் கமிட்டியோட தலைவர் அவர் தானே. ஸோ அவர் யார்? அவர் தான் அரசியலமைப்பை உருவாக்குனதில் ஒரு முக்கியமான தலைவர். ஸோ அவரெல்லாம் உருவாக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா, பை கிவிங் டியூ ரெகக்னேஷன் டு தி வேஸ்ட்னஸ் அண்ட் ப்ளூரல் கேரக்டர் ஆஃப் அவர் நேஷன். நம்ம நாட்டில் பழமை வாய்ந்த மக்கள் இருக்காங்க, பன்முகைத்தன்மை வாய்ந்த மக்கள் இருக்காங்க, பல மொழி பேசுகிறவங்க இருக்காங்க, பல கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுற மாதிரி. சரிங்களா? அந்த மாதிரி ஹவ் ப்ரொவைடட் எ ஃபெடரல் அரேஞ்ச்மெண்ட்டு ஃபார் ஹர் கவர்னன்ஸ். அது மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க நம்மளோட கான்ஸ்டியூஷனில். த சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 ஆர்கன்ஸ். 3 இருக்குது நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். என்னென்ன 3 ஆர்கன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம்லி யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி. ஓகேங்களா? யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், இன்னொன்று வந்து லெஜிஸ்லேச்சர். ஓகேங்களா? இன்னொன்று வந்து சட்டமன்றம், அதாவது ஜுடிஷியரினா நீதிமன்றம். ஓகேவா? இது யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்னா மத்திய அரசு. ரைட்டா? Okay. The Union Executive consists of the President of India, the Vice President, and the Council of Ministers headed by the Prime Minister. அதாவது யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, மத்திய அரசு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பிரசிடென்ட் இருப்பார் நம்ம நாட்டு இந்தியாவில். அவருக்கு கீழே ஒரு வைஸ் பிரசிடென்ட், துணை பிரசிடென்ட் இருப்பார். அப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அமைச்சர்கள் குழு இருக்கும். இவங்களெல்லாம் யார் வழி நடத்துவான்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா? அவங்களுக்கு மேலே பிரைம் மினிஸ்டர் இருப்பார். அண்ட் தி அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அட்டார்னி ஜெனரல். ஓகேங்களா? தலைமை அதிகாரி அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் இருப்பார். த லெஜிஸ்லேச்சர் இஸ் நோன் அஸ் தி பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, த லெஜிஸ்லேச்சர் தான். லெஜிஸ்லேச்சர்னா என்னது? பார்லிமெண்ட், சட்டமன்றம் நீங்கள் சொல்லுவோம் நம்ம ஸ்டேட்டில், அங்கே பார்லிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஹவுசஸ் இருக்கும் அதில். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பிக்சரை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து 3 பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னோம்னா, 3 ஆர்கன்ஸ் இருக்குன்னு. எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி. இந்த எக்ஸிக்யூட்டிவ் கீழே யார் இருப்பான்னு சொன்னோம்? பிரசிடென்ட் இருப்பார். அவருக்கு கீழே ஒரு வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவர் யார் வழி நடத்துவாங்க? தலைமை பண்ணுறது யார்? பிரைம் மினிஸ்டர், பிஎம். ஓகேங்களா? லெஜிஸ்லேச்சர் அப்படின்றது என்னென்னா ஒன்றும் கிடையாது, பார்லிமெண்ட்டுன்னு பார்த்தோம். ஓகேவா? பார்லிமெண்ட்டில் 2 ஹவுஸ் இருக்கும், ஒன்று ராஜ்யசபா, இன்னொன்று லோக்சபா. இந்த ராஜ்யசபா பார்த்தீங்கன்னா 238 எலெக்டட் பை தி ஸ்டேட் அசம்பிளிஸ். அதாவது ஸ்டேட்லேருந்து, மாநிலத்திலேருந்து 238 பேரை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 12 பேரை வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க. யார்? பிரசிடென்ட்டு வந்து நாமினேட் பண்ணுவார், தேர்ந்தெடுப்பார். அதுக்கப்புறம் லோக்சபாவில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 543 எலெக்டட் பை தி பீப்புள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவங்க 543. அதே 2 பேரை வந்து பிரசிடென்ட் வந்து தேர்ந்தெடுப்பார். இந்த இதை கூட இப்போ நீக்கிட்டாங்க, இப்போ கிடையாது, இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிற முறை கிடையாது. இப்போ ரீசெண்டாக இதுக்கு ஒரு ஆர்டிக்கல் போட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்த மெத்தடை நீக்கிட்டாங்க. சரிங்களா? அடுத்து ஜுடிஷியரி அப்படின்னா சட்டம். சட்டத்தில் யார் வருவா? சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதர் ஜட்ஜஸ் 27. ஸோ சுப்ரீம் கோர்ட் வரும், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து யார் வருவா? அதர் ஜட்ஜஸ் வருவாங்க. புரியுதுங்களா? ஸோ அங்கே பார்த்த மாதிரி தான் நமக்கு 2 ஹவுஸ் இருப்பாங்கன்னு சொன்னேன். என்னென்ன ஹவுசஸ்? ராஜ்யசபா அண்ட் தி லோக்சபா. ஓகேங்களா? அடுத்து யூனியனில் நம்ம பார்த்தோம், ஐ மீன் ஜுடிஷியரியில் பார்த்தோம், சுப்ரீம் கோர்ட் இருக்கும், சீஃப் ஆஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க, 27 ஜட்ஜஸ் இருப்பாங்கன்னு பார்த்தோம். ஓகேங்களா?
ஃபஸ்ட்டு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? The president is the nominal executive authority. Nominal executive authority என்னது? அவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா? The chief executive of the Indian Union is the president. Chief யாரு? நம்ம யூனியன்லே யார் சீஃப்? பிரசிடென்ட் தான். ஓகேங்களா? அவர் தானே ஃபஸ்ட்டு. ஓகே. He is designated as the first citizen of India. முதல் குடிமகன் யாரு? பிரசிடென்ட் தான் முதல் குடிமகன். இந்தியாவின் முதல் குடிமகன் ஃபஸ்ட்டு சிட்டிசன் யாருன்னு கேட்டால் பிரசிடென்ட் தான். புரியுதுங்களா? ரைட்டு. He is the supreme commander of the armed forces. சுப்ரீம் கமாண்டர் அப்படின்னா யார்? இவர் தான் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னால் என்னது? ஆர்மி, அப்புறம் என்னது, கப்பற்படை, தரைப்படை, 3 படை இருக்கு இல்லைங்களா? எல்லாருக்குமே இவங்க தான் வந்து கமாண்டர். இவர் தான் வழி நடத்துறது. சரிங்களா? இவர் தான் சுப்ரீம் கமாண்டர். The president is also the constitutional head of union executive. Constitutional head அப்படின்னா என்னன்னா, அரசியலமைப்பு அந்த இருக்கு இல்லைங்களா, அதுபடி தலைவர் யாருன்னு பார்த்தா பிரசிடென்ட்டு. ஆனால் உண்மையான தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிரைம் மினிஸ்டர். சரிங்களா? ஏன்னா அவர் நிர்வாகம் அவர் பண்ணுவார். நிர்வாகம்னா என்னது? அவர் தான் எல்லா வேலையும் பார்ப்பார். இவர் வந்து பெயரளவு தலைவராக தான் இருப்பார் பிரசிடென்ட்டு. அவர் வந்து உண்மையான நிர்வாக தலைவர் யார்? பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா? அப்போ கான்ஸ்டிடியூஷனல் படி ஹெட் அப்படின்னு பார்த்தோன்னா இவர் தான், பிரசிடென்ட் தான். அதான் பெயரளவு தலைவராக தான் இருப்பார். அக்கார்டிங் டு ஆர்டிகல் 53 ஆஃப் தி யூனியன் கான்ஸ்டிடியூஷன், the executive power of the union shall be vested in the president, which shall be exercised by him directly or through officers subordinate to him in accordance with the constitution. இந்த ஆர்டிக்கல் 53 என்ன சொல்லுது கான்ஸ்டிடியூஷனில் அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் தி யூனியன் இவருக்கு இருக்குது. சரிங்களா? இவருக்கு பவர் இருக்குது. இவர் வந்து இந்த மாதிரி பிரசிடெண்ட்டாக இருந்து ஒருத்தர் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பவர், அவரோட அதிகாரம், இதெல்லாம் வந்து 53ல் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஷால் பி எக்ஸசைஸ்டு பை ஹிம். தானாகவும் அதை வந்து என்ன பண்ணலாம்? தன்னோட பவரை யூஸ் பண்ணலாம். இல்லைனா வேறு யாருக்காவது கொடுத்து அவங்க யூஸ் பண்ணவும் வைக்கலாம். இங்கே பாருங்க, த்ரூ ஆஃபீஸர்ஸ் சபார்டினேட் டு ஹிம் இன் அக்கார்டன்ஸ் வித் கான்ஸ்டிடியூஷன். இவருக்கு கீழே 4 பேரை போட்டு இவர் வேலையும் வாங்கலாம் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஓகே. குவாலிஃபிகேஷன் ஃபார் தி எலெக்ஷன் அஸ் பிரசிடென்ட். என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா?